ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரீஸ் ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஜீனியஸ் வாட்ச்மேன் சாப்டர் 22 to 24 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்க. நிறைய பாப்அப் விண்டோ வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் உங்களோட பிட்டர் கோல்டு ஆராவாக க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. உங்களோட புவர் ஸ்டெமினா இப்போ விலகப்பட்டது. ஏன்னா நீங்கள் ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த இடத்துல விண்டோ ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ கையில் ஒரு ஐஸ் பூ மாதிரி இருக்குது. உங்களோட பிட்டர் கோல்டு ஆரா செகண்ட் 2 ஸ்டார்ஸை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான், பரவாயில்ல, ரிசல்ட் எல்லாமே நான் நினச்சதை விட பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. நீங்கள் இந்த ரேஜோடைய எல்லா விதமான தாக்குதலேருந்து தப்பிச்சு உங்கள் மன வலிமையை காமிச்சதுனால உங்களுக்கு எல்லா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. என்னடா இது, நான் காண்றது கனவு தானா? இதெல்லாம் நான் பல வருஷம் உழைச்சா கூட அச்சீவ் பண்ண முடியாது, இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறேன். அந்த இடத்துல நம்ம கோஸ்ட் இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிறோம். டேமிட், யாரா நீ? எப்படிடா உன் மென்டாலிட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? எப்படா அந்த சுச்சுவேஷனில் நீ தப்பிச்ச? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, உன்னோட இதெல்லாம் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காதுன்னு. இப்படிலாம் நான் இவன்கிட்ட பேசுகிறேன், ஆனால் விட்டால் செத்துருப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவன் எனிமின்றதை நான் ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு ஹீரோ மனசில் நினைக்கிறான். அந்த இடத்துல பிளாக் ஸ்மித் வந்து, நீ ஓகே தானா? நான் ஓகே தான் சார். அப்புறம் நீ யாராக கற்றுக்கிட்ட போல இருக்குது? ஆமாம், எல்லாமே உங்களுக்கு தான் நன்றி. என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ஃபர்னேஸ் உடஞ்சிருச்சு. பரவாயில்ல, எல்லாமே நீ நல்லா இருக்குல்ல, அது வரைக்கும் ஓகே தான். புதுசாக ஒரு ஃபர்னேஸை க்ரியேட் பண்ணிப்பேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஃபர்னேஸில் உள்ளேருந்து எடுத்து பார்க்குறாரு, கோல்டன் கலர் சார்கோல் ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் கோல்டன் கலர் சார்கோலை வந்து முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு 10 வருஷமாக. ஆனால் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவர் ரொம்ப அலட்சியமாக பேசியிருக்காங்க. இவனே ஏதோ டெலியூஷனில் இருக்கான்டா, இவனே ஏதோ கற்பனையில் இருக்கான், இதெல்லாம் ஃபார்ம் ஆக சும்மா நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனை சுற்றி இருக்க எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் 10 வருஷம் உழைச்ச உழைப்பு இன்றைக்கி அவருக்கு அந்த கோல்டன் சார்கோல் கிடச்சிருக்கு. இந்த கோல்டன் சார்கோல் கிடச்சிருக்கு, எல்லாமே உனக்கும் நன்றிகள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறாரு. ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே. இங்கே வர நான் சின்ன வயசுலேருந்து ஹேமர் பிடிக்கிறேன். இங்கே யார் என்ன செய்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு டைமும் நீ வந்து உன்னோட எப்பப்பெல்லாம் நீ ஃபயரை ஃபீல் பண்ணுறதுக்காக இங்கே வரியோ அப்பப்பெல்லாம் இங்கே இருக்க ஃபயர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்க தான் என்னோடய கோல்டன் சர்க்கிள் கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. சரி ரவன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உன்னோட கோல் என்ன? நீ என்ன மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன்? நான் எப்படிப்பட்ட ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக இருக்கணும்னா, எந்த சுச்சுவேஷன்லையும் சரி, எப்படிப்பட்ட ஆளை ஃபேஸ் பண்ணாலும் சரி, கிவ் அப் பண்ணக்கூடாது, எதிர்த்து போராடணும், அப்படிப்பட்ட ஸ்வாட்ஸ்மேனாக இருக்கணும். ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்குறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கிவ் அப்பே பண்ண மாட்டானா? சரி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் உனக்கு ஒரு ஸ்வாட் தேவைப்படுமா? அப்போ நீ என்கிட்ட வா, இந்த சார்கோல்லாம் எடுத்து வைக்கிறேன் உனக்காக. ஆனால் நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்களே. ரிட்டையர் ஆகிட்டா ஸ்வாட் செய்கிறதே விட்டுருவேன்னா என்ன? உனக்காக செஞ்சு தரேன், அதுக்குள்ளே செத்துறாது ரவோன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் செத்துறாதுன்ற மாதிரி சொல்கிறாரு அவர். இன்டெரக்டாக பாசமாக தான் சொல்கிறாரு. இந்த ரவனுக்கு எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசிகிட்டு இருக்காரு. நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் மாஸ்டர் அப்படின்றாரு. பார்த்தா நம்ம தாத்தா பின்னாடி நின்றுருக்காரு. என்ன உங்கள் பேரன் தினமும் இங்கே வந்துட்டு போகிறான், சரி அவன் நல்லா இருக்கான்னு ஏன்னா பாசமாக பார்க்க வந்தீங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா அவனை பார்க்கலான்னு இருந்தேன். அவன் ரொம்ப டேலண்டான ஒருத்தவன். ஈஸியாக அவனோட ஆரா எல்லாத்தையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டான். அவன் அந்த ஃபர்னேஸ்லேருந்து அவன் அப்சர்வ் பண்ணதுனாலே என்னன்னு தெரில, அவன் ஆரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ அப்படி சொல்லாத, அவன் டேலண்டட்னு. அவனுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவனோட லக்காக மாற்றிக்கிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி அவன் தாத்தா பேசுகிறது. 5th ட்ரைனிங் ஹாலில் ருனான் வெயிட் பண்ணுறா. ஏன்னா ஹீரோ எல்லோரும் மோசமாக பேசியிருப்பாங்களே, அவன் ஸ்வீட் பாக்ஸோடு வெயிட் பண்ணுறா ஹீரோக்காக. ஹீரோ வந்தானே கொடுக்கலான்ட்டு எல்லாருமே ஓகே. அவன் சொல்கிற ரூமர்லாம் பார்த்தா அவன் ஒரு வேஸ்ட்டு தான் போல இருக்கே அப்படின்னு மற்றவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இடத்துல ருனான் மட்டும்தான், நான் அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், ஸோ அவன் திரும்பியும் ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வருவான்னு சொல்லி நம்ம ருனான் யோசிச்சுட்ருக்கா. ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோடனே, நான் தான் சொன்னேன்ல உன்னோட உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, ரொம்ப அரகண்ட்டாக இருக்காதரா, ஒரு நாள் நான் உடனே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோஸ்ட் பேசிகிட்டு இருக்கான். சரி ட்ரை பண்ண பார்த்துக்கலாம். ருனான், என்னாச்சு? ஸ்வீட் சாப்பிடு, சீராய்க்கோ அப்படின்ற மாதிரி ஸ்வீட் கொடுக்குறான். ஓ, இது அந்த ஐஸ்கிரீம் தானே அப்படின்னு ஹீரோ எடுத்து சாப்பிட்றான். ஆமாம், ரவோனை சுற்றி இருக்கிற அந்த கோல்டு ஆரா இப்போ ரொம்ப ஸ்மெல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. ஹீரோ அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடும்போது, ஆஹா இந்த ஃப்ளேவர் தானே அது, சாப்பிட்டது சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஃப்ளேவர் அப்படின்ற மாதிரி நம்ம கோஸ்ட் கத்திட்டு இருக்கான். இன்னொன்று கேள்றா, அதான் இன்னும் 2 இருக்குல்ல. உனக்கே தெரியும் இது அவளுக்கு பிடிச்சதுன்ட்டு, அப்படி இருந்தும் நமக்காக ஷேர் பண்ணுறா. சின்ன குழந்த மாதிரி பண்ணுறக்காதரா கோஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசுகிறான். இல்லை எனக்கு இதுவே போதும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒன்று போதும். சரி இப்போ நீ நல்லா ஃபீல் பண்ணுறியா? இப்போ நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் நம்ம பேசுகிறான். சரி நல்லது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்துல கிளம்புறா. ஒரு சரியான மிஸ்டீரியஸான பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல. ஆனால் ஒரு நல்ல பொண்ணு தான்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி
எல்லாருக்கும் போரிங்காக போதில்ல ட்ரைனிங்கு. சரி நெக்ஸ்ட் மந்த் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலாமா? என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்போ பேசிக் ட்ரைனிங்லேருந்து நம்ம ஏன் வந்து எனர்ஜி கோரை பற்றி கற்றுக்கிறது, அதை பற்றி ஒர்க் பண்ணுறதுன்னு இறங்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசுகிறாங்க. அதாவது நம்ம 2 பேரும் டியூயல் பண்ணிக்கலான்றேன். எல்லோரும் மாற்றி மாற்றி டியூயல் ப்ராக்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்துன்ற மாதிரி நம்ம பேசுகிறாரு. மார்த்தா சந்தோஷமாயிடுறா, நேருக்கு நேர் சண்டை போடுறதுன்னொன்னே. இந்த இடத்துல நீங்கள் யார் யாரெல்லாம் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கன்ற எல்லாமே உங்கள் கிராஜுவேஷனை அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசுகிறாரு அந்த இடத்துல. சரி எல்லோரும் நல்லா ரெடி ஆகிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் நமக்கு பின்னாடி இருக்காங்க போல இருக்குது, அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு சில பேர் தான் ஆரா க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கே அப்படி மார்த்தா இன்டேரக்டாக ஹீரோ குத்துறான். ஓ உன்னோட அந்த ஃப்ரெண்டா? ஆனால் அவன் ஆராவில் சக்ஸஸ் ஆகிட்டானாமே, எப்போ நடந்துச்சு இது அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். நேத்தா இல்லை முந்தா நேத்தா எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஓஹோ உங்க கூட டேரெக்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா? நான் வேறு போர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அப்படின்னு மார்த்தா பேசிகிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் என்னை விட வீக்காக இருக்கிற யாரோட பேச்சும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மார்த்தா டைலாக் பேசுகிறா. நான் ரொம்ப நாளாக அமைதியாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன், சண்டை போட ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசி சண்டை போடுறதுக்கு அவங்க இறங்குறான் அந்த ஆன் ஸ்பாட்டில். மார்த்தா வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம பரன் ஜிகார்ட் அந்த இடத்துல தடுக்கிறான். அவன் இப்போ தான் 1-2 நாளோ தான் நம்ம ஆச்சு அவனுக்கு ஆறா கிடச்சி, அதுக்குள்ளே அவங்ககிட்ட ஃபைட் பண்ண போகிறேன். உனக்கு ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பாக ஒரு ஹானரே இல்லையா? பரன் டிக்னிட்டிலாம் அதுக்கு ஏற்றவங்களுக்கு கிடைக்கணும், புரியுதா? இங்கே இருக்கிற இடியட்லாம் கூட ஒரே மாதத்தில் ஆறா கற்றுக்கிட்டான். ஆனால் நம்ம டாப் ட்ரைனிங் கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு தான் ஆறாவே கற்றுக்கிட்டான். நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டாக எல்லா ட்ரைனிங் டெக்னிக்ஸையும் கற்றுக்கிறதாகவும் ஆறாவை கற்றுக்கிறதுனால அவன் ஜஸ்ட் ஒரு இடியட் தான் அப்படின்னு சொல்லி அவள் எல்லா மனசுலையும் பதிய வைக்க ட்ரை பண்ணுறான் நம்ம மார்த்தா. நீ கூட ஜட்மெண்ட் செரமனியில் இருந்தியே பரன், உனக்கு புரியலையா அப்படின்னு அவன் பரன் கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆறா கற்றுக்கலனா கடைசி வரைக்கும் அவனால் ஃபேமஸே ஆக முடியாது. எல்ஸை பார்த்து கேட்குறா, எல்ஃப் நீங்கள் கூட இப்போ இந்த டியூவெல்லாம் கொண்டு வந்தது டாப் ட்ரைனியை மாற்றுறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்ஃப் பேசுகிறாரு. ரவன் ஜிகார்ட் நீ டாப் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப நாளாக இருந்துட்ட, நீ கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நான் எடுத்துக்கிறேன் உன்னோட வின்னர் ஸ்பாட்டை. இல்லை முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான். நீ என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாரு, நீ பெட்டு கட்டணும்னு வச்சுக்கோ, அதுக்கு ஈக்குவலான வேல்யூவில் நீ ஒன்று வச்சுருக்கணும். நீ என்ன வச்சுருக்க ஈக்குவலான வேல்யூ? உன் சுச்சுவேஷன் நீ புரிஞ்சிக்கலையா? என்ன பயப்படுறியா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல டான்ட் பண்ணுறான் அவளை. அவளும் கடுப்பாயிட்டா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்கிட்ட வந்து. ஹீரோ பண்ண டான்ட்டை பார்த்து அவர் ரொம்ப பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்கிட்டே ஜோக்கு பண்ணுற நீ. சரி சரி பெட்டு தானே கட்டணும், என்கிட்ட ஒரு மிராக்கிள் மெடிசன் இருக்குது, கலாமிட்டி ஆர்பனு, அதை நான் வைக்கிறேன். உன் பாடியும் சரி உன் ஆராவையும் சரி ஸ்ட்ரென்தன் பண்ணுவது. நீ இந்த டியூவலில் மட்டும் ஜெயிச்சிரு, உனக்கு இதை நான் கொடுக்குறேன். என்ன நாட் பேட் தானே? டேய் பெட்டு, நான் சொன்ன பற்றியா சரியான சம்பவம் இவளை வச்சு பண்ணுறேன்னு, அது இந்த சம்பவம் தான்டா. எதை பற்றியா பேசுகிறேன்? நம்ம கோஸ்ட்டு மறந்துட்டான் போல. அதை இதுதான் நம்ம சான்ஸு அவகிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். 1 மாதம் கழிச்சு மார்த்தா கேலண்டரை பார்த்துட்டு 1 மாதம் ஆகிடுச்சு போல இருக்குது, அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு மார்த்தா நினைக்கிறா. நான் என் ஏஜில் இருக்கிற எந்த பசங்களாலையும் என் மேலே கையை வச்சது கூட இல்லை, ஆனால் என்னையே அவன் அசால்ட்டாக அடிச்சிட்டானா, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மார்த்தா நினைக்கிறா. எனக்கு கொடுத்த அதே ஷேம் அவனுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ரவன்லாம் இப்போ தான் கற்றுக்கிட்டான், 1 மாதம் தான் ஆயிருக்கும். ஆனால் நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆறால். யார் சக்தி வாய்ந்தவங்கன்னு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மார்த்தா பேசுகிறா. மார்த்தாக்கு கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது போல். நான் நல்ல சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி மார்த்தா பேசுகிறா அந்த இடத்துல. ரவன் ஜிகார்ட் இதோட ஒன்று முடிவு நெருங்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறா. இப்போ எல்லாம் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸில் காட்டுறாங்க, எல்லோரும் கவனமாக இருங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறது கூட நீங்கள் நேரடியாக போய் சண்டை போட்டால் தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் தூரத்துலேருந்து கவனமாக அவங்க பண்ணுற மூமெண்ட்டு, அவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி கவுண்டர் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலான்ற மாதிரி நம்ம எல்ஃபன்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. சரி நர்வஸாக இருக்காதீங்க, நல்லா பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஃபைட்டு நம்ம பரன் ஜிகார்டுக்கும் டோரியானுக்கும். இன்ஸ்ட்ரக்டர் நான் பேசாமல் சரண்டர் ஆகிட்டோமா? என்னடா நீ டே, இன்னும் நம்ம சண்டையை ஆரம்பிக்கவே இல்லைடா. இல்லை எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு லைட்டாக, ப்ளீஸ் எஸ் ஆயிடுறேனே. டே இவன் மட்டும் என் சபார்டினேட்டாக தான் தலையை வெட்டி போட்டிருப்பான்டா, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி விட்ரா கோஸ்ட்டு, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். டோரியான் நீ அட்லீஸ்ட் ஃபைட்டாவது பண்ணணும்டா, ட்ரையாச்சும் பண்ணணும். சரி நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம பரன் வந்து போட்டு பொழந்து எடுத்துருக்கான் போல டோரியானை. டேய் நீ உன் எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும்டா பரனு, நீ விட்டால் 5 மூலையும் அவனை அடித்து நோத்திருக்கலாமே, எதுக்காக தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன்? இல்லை அவனோட ரியாக்ஷனே எனக்கு பிடிக்கவே இல்லை, காண்டாயிடுச்சு அவனை பார்த்தோன்னே. சரி டோரியான் இனிமேல் நீ ஓடக்கூடாது, எதிர்த்து போராட கற்றுக்கணும், புரியுதா? பட் நீ நல்லா தான் ஃபைட் பண்ண, பட் இன்னும் கொஞ்சம் நீ நல்லா பண்ணலாம். சரி மன்னிச்சுங்க இன்ஸ்ட்ரக்டர், கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன். சரி அடுத்து ருனானோ க்ரேனோ, இவங்க நம்ம க்ரெனின்னு நம்ம ஹீரோ அடித்து பார்க்க விட்டானே அந்த க்ரெனின்னு, அவனுக்கும் ருனானுக்கும் ஃபைட் நடக்குது. கத்தி எடுத்து நம்ம ருனானை அட்டாக் பண்ண வரா. ருனான் ஈஸியாக தடுக்கிறா. தடுத்து இந்த ஸ்வாட் பறந்து விழுந்துருச்சு, அதோட டியூவல் முடிஞ்சிச்சு அந்த இடத்துல.
கிரேன் நீ ரொம்ப நர்வஸாக இருக்க, ஸ்வாடை இன்னும் கொஞ்சம் நல்லா வீல் பண்ண கற்றுக்கணும். உன் கவுண்டர் அட்டாக் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆராவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லாத்துக்குமே அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. சரி அடுத்து வாங்கன்னு சொல்லி எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. சரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய டேர்னை முடிச்சிட்டிங்க, இப்போ ஃபைனல் ஃபைட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ரவனும் மார்த்தாவும் ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அவளும் சரி நம்ம ஹீரோவும் சரி தொடர்ந்து ஸ்வாட் ரெண்டுத்தையுமே கிளாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மார்த்தா ஒரு அப்பர் கட் பண்ணுறா, அதை நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியாகவே தடுத்துடுறான். அதை திரும்பி கவுண்டர் அட்டாக்கும் கொடுக்குறான். மார்த்தா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை திரும்பி நம்மளை அட்டாக் பண்ணுவான்ட்டு. அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் டேலண்ட்டை பார்த்து மார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறா. உண்மையாலே ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் டேலண்ட் இருக்குது தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் மட்டும்தான்டா அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஹாஃப்லிங்லாம் என்னால் ஜெயிக்கவே முடியாது என்னோட ஆராவுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவளோட ஆராவை வந்து ரிலீஸ் பண்ணுறா மார்த்தா. பிளாக் கலரில் அவளை சுற்றி ஒரு ஆரா ஃபார்ம் ஆகுது. அந்த ஆராவோட ஒரு அப்பர் கட் பண்ண ட்ரை பண்ணுறா அவள். சரி டவுன்வர்ட் ஸ்லாஷ் பண்ண ட்ரை பண்ணுறா. அதையும் நம்ம ஹீரோ தடுத்துடுறான். பட் வெறும் நம்ம ஹீரோ ஆராவை யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறான். பரவாயில்ல, இதை கூட பிளாக் பண்ணிட்டேன், பட் எவ்வளோ நேரம் அவனால் இதே மாதிரி தடுத்துட்டு இருக்க முடியும்? மார்த்தா என்ன நினைக்கிறான்னா, ஒருத்தரோட ஆராவில் இருக்கிற டேலண்ட்டும் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் இருக்கிற டேலண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனால் நீ இந்த இடத்துல ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் மட்டும் தான் டேலண்ட்டு, இப்போ தானே ஆராவை கற்றுக்கிட்ட, எப்படி என்னெல்லாம் ஜெயிக்க முடியும் நீ அப்படின்ற மாதிரி மார்த்தா நினைக்கிறா. நீ மட்டும் சீக்கிரமாக சரண்டர் பண்ணிட்டோன்னா எலும்பை மட்டும் உடச்சிட்டு விட்டுருவேன்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ ஒரே அட்டாக் பண்ணுறான். மார்த்தா தடுக்கிறா. என்ன டேலண்ட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த ஜிகாட் ஃபேமிலியில் டேலண்ட் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான். உனக்கு கடுப்பாக தான்டா இருக்கும், ஏன்னா நீ டேலண்டடாக இல்லைல்ல, நான் உனக்கு காமிக்கிறேன் உண்மையான டேலண்ட்டாக என்னென்னு. சரி அப்போ நானும் ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன், டேலண்ட்டை விடவும் சிறந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட கோல்டன் கலர் ஃப்ளேமை எடுத்துகிட்டு வெளியே வரான். 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக், ஃபஸ்ட்டு ஃப்ளேம் அப்படின்னு அவனோட ஃபஸ்ட்டு டெக்னிக் எடுத்துகிட்டு வரான். என்ன அந்த நெருப்புலாம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்னோடய இன்ஸ்டிங் சொல்லுது, அது எல்லாமே ஆர்டினரி ஃப்ளேம் இல்லை, அது எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். என்னடா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கானா, இவ்வளோ ஆபத்தான ஒரு ஃப்ளேமா அப்படின்ற மாதிரி மார்த்தாவே அந்த ஃப்ளேம் கேப்டிவேட் பண்ணிவிடுது. ஆனால் மார்த்தா அந்த இடத்துல தளர்ந்து போல் தனது பிளாக் ஃப்ளேம் எடுத்துகிட்டு வந்து, சரி நானும் சீரியஸாக எடுத்துக்கணும் போல இருக்குது. அவள் மீட்டியர் ஃபார்ம் அல்டிமேட் பாயிண்ட்டுன்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறா. இந்த அல்டிமேட் பாயிண்ட்டுன்றது ஒரே ஸ்பாட்டில் எல்லா ஆராவையும் கொண்டு வருது. ஆனால் இது எல்லாமே ஒரு ட்ரெயின்டு ஸ்வாட்ஸ்மேனால் தான் பண்ண முடியும். நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகிறான். பரவாயில்லையே, இவ ஏஜுக்கு இதெல்லாமே பண்ணுறாளே, சரி ஒத்துக்கிறேன் நீயும் ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல மார்த்தா பேசுகிறா. பட் இது ஒன்றால் தடுக்க முடியாது அப்படின்னு மார்த்தா அந்த இடத்துல அட்டாக்கை யூஸ் பண்ணுறா. ஃபுல் ஃபோர்ஸில் வந்து 2 பேருமே ஸ்வாடை கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த ஆரா ஸ்ப்ரெட் ஆகுது ஃபோர்ஸ்ஃபுல்லாக. கிரவுண்டே கிராக் விடுதுடா, எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சு போங்கடா அப்படின்ற மாதிரி எல்லா ட்ரெயினிஸுமே பயப்படுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தருடைய ஸ்வாட் வந்து இடத்துல உடஞ்சி கிரவுண்டில் இருக்குது. யார் தான் ஜெயிச்சா? நம்ம ரவன் தான் ஜெயிக்கிறான். நம்ம மார்த்தா அந்த இடத்துல தோற்று படுத்துட்டுறா. மார்த்தா தோத்துட்டாளா? அவள் ஆறாள் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, எப்படி தோத்தா? மார்த்தாவை பார்த்தீங்கன்னா அவளோட ஃபிஸ்ட்டு கூட அவள் அன்கான்ஷியஸாக தான் இருக்கா, ஆனால் ஃபிஸ்ட்டு ரொம்ப டைட்டாக சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கா. உனக்கு டேலண்ட்டோ ஸ்கில்லோ அதை விட ஒன்று பெட்டராக இருக்குது தெரியுமா, அதான் மென்டல் ஸ்ட்ரென்த். உன்னோட மன வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மார்த்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். நம்ம மார்த்தா ரொம்ப வாய் பேசிகிட்டு இருந்தா, இப்போ அவளும் தோத்துட்டா. சரி அடுத்த எபிசோட்ஸ்லேருந்து பார்க்கலாம் அவள் என்னென்ன ரியாக்ட் பண்ண போகிறா, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா, நம்ம ஹீரோ எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆக போகிறான்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ரொம்ப நன்றி.